மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதி நலமுடன் இருப்பதாக அவரது மகன் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 108வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாமக்கல்லில் திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். முன்னதாக பேசிய அவர், உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக கூறினார். மருத்துவர்கள் அவரை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொஞ்சம் உடல் நிலைவுற்று உடனடியாக மருத்துவமனைகளை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு, அதற்கு பிறகு தொடர்ந்து நான் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம். அதற்கு பிறகு நேற்று ஒரு நல்ல நிலை, தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் தேறி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள், நீங்கள் தாராளமாக சென்று வரலாம், தலைவர் நலமோடு இருக்கிறார், நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னதற்கு பிறகுதான், அதற்கு பிறகு நான் நேற்று மாலை சென்னையிலிருந்து புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நாட்டு நலனில் மாணவர்கள் அக்கறை செலுத்தி வருங்காலத்தில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூறியது போல் கனவு காணுங்கள், நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று ஸ்டாலின் பேசினார். முன்னதாக அண்ணா சிலைக்கு அவர் மாலையிட்டு மரியாதை செலுத்தினார்.